தமிழ் தாய் வாழ்க்கை. வெளிப்பாடு
உறுதிமொழி. இந்தியா எனது நாடு. இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். இந்நாட்டின் பழம் பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லாரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலேதான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன். சொந்தத்துக்காக பாடுபட்ட தியாகிகளை நினைவு. இப்போ நம்ம சுதந்திர இந்தியாவில் இருக்கிறோம். அதுக்கு முன்னால் என்னவா இருந்தோம்? ஆங்கிலத்தை அடிமையாக இருக்கும். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமையாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் இந்திய சுதந்திரம் இருக்குது. அதுக்காக நிறைய பேர் பாடுபட்டாங்க. நிறைய ஆட்கள் போராட்டம் தன்னுடைய ரத்தத்தை செஞ்சாங்க, சொத்துக்களை வந்தாங்க, ஜெயிலில் வந்தாங்க, அவருடைய வாழ்க்கை வந்தாங்க, கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த தியாகிகளை நினைவு கூறுவதற்காக தான் நமக்கு வருஷம் நினைவுகிறோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா மேலே காவி ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க காவி தான் தியாகம். தியாகிகளுடைய தியாகத்தை நினைச்சு பார்க்குறவங்க தான் கொடியில் ஃபஸ்ட்டு மேலே கீழே இருக்க பச்சை செழிப்பு. நம்மளோட இந்தியா செழிப்பாக இருக்கணும். செழிப்பு நடுவில் இருக்கிற வெள்ளை எதை பிடிக்குது? தூய்மை. அதோட மனம் இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். கெட்ட எண்ணங்கள் இருக்கிறது, பிறகு தீமை செய்கிற மாதிரி, லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறது, அடுத்தவங்க பேசுறது, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருதயம் எப்படி இருக்கணும்? மனசு சுத்தமாக இருக்கணும். நாடும் சுத்தமாக இருக்கணும். சுத்தம் சுகாதாரமாக இருந்தால் அப்புறம் ஒரு சக்கரம் ஒன்று இருக்கணும். பாரு, சக்கரம் எதை குறிக்குது? கொடியெல்லாம் நிறைய சக்கரம் இருக்கணும். அது நிற்காது, குழந்தைகிட்டே இருக்கும். சக்கரம் சாதாரணமாக இருந்தானா குழந்தைமா வேறு ஆள் போனோம், அந்த மாதிரி வேறு டிசைன் இருந்துச்சுன்னா, வேறு வடிவம் இருந்துச்சுன்னா சொல்லலாம். ஆனால் சக்கரம் நினைச்சேன் சுழந்து முன்னேற்றம். அதுக்காக தான் அந்த சக்கரத்தை வச்சுருக்காங்க. சுழந்து முன்னேற்றம். நாடு முன்னேற்றத்திலே முன்னேற்ற. அதில் நிறைய கம்புகள் மாதிரி இருக்கும். அதெல்லாம் மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, அந்த நிறைய நம்மளுடைய இந்தியாவில் ஸ்டேட்டுகள் இருக்கலாம். அதை கொடுக்குறதுலாம் சரி. இப்போ இன்னைக்கு பேசுறதுக்காக யாரெல்லாம் போகலாம்? கைத்திங்க 2 3 ஃபஸ்ட்டு பேசுகிறேன். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், அதில் கிளைகளாக இருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், அதில் இலைகளாக இருக்கும் மக்கள் அனைவருக்கும், அதில் பலங்களாக இருக்கும் மாணவி அவர்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நேரத்தில் எனக்கு பூத்து முடிந்து 2 குழம்பி நின்றது எந்த நாளோ அந்த நாளில் செத்த மினமாய் ஜீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மோட நிறமோட உறக்கத்தை ஓட விரட்டி எடுத்து விழிக்க வைத்தது பையன் விழிக்க வைத்திருந்தனாலோ அந்த நாள் இது பரிதவித்திருந்த பாரிலனை காலியாய் செய்து கைவிளக்கை கொடுத்து பகுவரை துடைத்து
சத்திய நெஞ்சில் சபலம் முடித்து குழுங்கள் முடித்து குங்குமம் பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. சதி வழிகளை சம்பந்தப்பட்டு தூக்கும் தண்டனை கழுத்தில் தங்கும் கடைசி நேரத்திலும் கண் முன்னிறுத்திய பகத்தை பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடைகளை அழைத்து சென்றது எந்த நாளோ அந்த நாள் இது. இதன் தரம் சுதந்திர நாளில் சொந்தம் கொண்டாட தந்த இந்த பூமியை தமிழால் வணங்குவோம். நன்றி, வணக்கம். அபிஷேகம். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது சுதந்திர தின கவிதை பேச வந்துள்ளேன். ஒரு நாள் கிடைத்ததல்ல இந்த சுதந்திரம், பல வருட காண்டிருப்பின் விடையாக கிடைத்தது. காந்தி காட்டிய பாதையும் நேதாஜி எழுப்பிய வீர முழக்கமும் பாரதி விதைத்த விடுதலை கனவும் பல தியாகங்களின் உயிரும் இவை சேர்ந்து தந்த பரிசுதான் நாம் இன்று சுவாசிக்கும் சுதந்திரம். இந்த கொடி காற்றில் மட்டும் பறக்கவில்லை, இதற்காக உயிர் கொடுத்தவர்களின் கனவுகளையும் சுமந்து பறக்கிறது. இனம், மதம், மொழி கடப்போம், அன்பை மட்டும் விதைப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 15 அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நாம் இன்று 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க உயிர்விட்ட பல தலைவர்களுக்கும் தியாகிகளுக்கும் நன்றி கூறும் நாள். 200 ஆண்டுகளாக சொந்த நாட்டை ஆங்கிலேயரிடம் அடிமையாயிருந்தோம். அடிமை வாழ்வை மீட்க மகாத்மா காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ், பாரதியார், ஜான்சி ராணி போன்றவர்களின் அறப்போராட்டங்களில் 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்றோம். நன்றி. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
நானே பண்றேன். வீடியோ போட்டோல இருக்கிறேன். பங்கு பெற்ற பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி.